வணக்க மக்களே, நான் இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம பெங்களூரில் இருக்கிற சிவாஜி நகர் தான். அங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கே ரொம்ப பெருசாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சுற்றி காமிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே நாம இப்போ போயிட்டு இருக்கிறது தான் பெங்களூரில் இருக்கிற சிவாஜி நகர். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா லூலு மால்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரியான நிறைய மால், நிறைய ஷாப்பிங் ஏரியாஸ் பெங்களூரில் சுற்றியுமே எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அப்படியே போகிறப்போ அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு பெங்களூரில் இருக்கிற அந்த விதான் சௌதா, அது வந்துட்டு அந்த நம்ம கவர்மெண்ட் எப்படி நம்ம தமிழ்நாடு அரசியலில் இருக்கோ அதே மாதிரி அவங்களோட அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் இந்த விதான் சௌதா. இதோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கப்பன் பார்க் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எப்போவுமே க்ரௌடாக இருக்கும். பெங்களூரில் வர எப்போவுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டாக இங்கே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நின்று கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோவாக எடுத்திருப்பாங்க. ஏன்னா நான் பார்க்குறப்ப எப்போ பார்த்தாலுமே அங்கே ரொம்ப க்ரௌடடாக தான் இருக்கும். இதை தாண்டி நம்ம எங்கே போனாலுமே பகல் நேரத்தில் பெங்களூர்னாவே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஊரில் இருந்தெல்லாம் நம்ம பெங்களூர் போகிறோம் அப்படின்னா இந்த டிராஃபிக் பார்த்தாலே செம்ம கோவம் வரும். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். ஆனால் கிளைமேட் வைஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரொம்பவே சில்லாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயுமே பயங்கர ஹீட்டாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம இதை தாண்டி நேராக போனோம் அப்படின்னா அந்த சிவாஜி நகர் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ஏரியா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாதா கோயில் இருக்குது. அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த்னு சொல்கிற அந்த மேரி மாதாவோட ஒரு கோயில் இருக்குது, ஆர்சி கோயில். அதை ஒட்டின மாதிரியே இருக்கிறது அந்த ஃபுல் சிவாஜி நகரில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங். இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ரெண்டு பக்கமுமே எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். கூட்டத்துக்குமே எப்போவுமே பஞ்சம் இருக்காது. எல்லா ப்ராடக்ட்டுமே கம்மியான விலையிலேருந்து ரொம்ப ஜாஸ்தியான விலை வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எதாவது ப்ராடக்ட் தேடிட்டு அங்கே போகிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை அக்சசரிஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக இங்கே எப்போவுமே கிடைக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். எனக்கு தேவையான பொருட்களை மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டேன். அது இல்லாமல் அந்த இடத்த ஃபுல்லாக உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஒருவேளை நீங்கள் பெங்களூர் போனீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சென்னையில் எப்படி நம்ம டி நகரில் ஷாப்பிங் ஏரியா இருக்குது, அதே மாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் ஷாப்பிங் ஏரியா, அதே மாதிரி பெங்களூர்லேயுமே மெஜஸ்டிக்கை சுற்றியுமே நிறைய ஷாப் இருக்கும். சிவாஜி நகர் வந்துட்டு ஷாப்பிங்க்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஏரியா இது. நான் காலேஜ் படிச்சுட்டு இங்கே ட்ரைனிங் பெங்களூர் போயிருந்த டைமில் நாங்கள் பெங்களூரில் வந்துட்டு ஷாப்பிங் பண்ண போனால் சிவாஜி நகரில் தான் மேக்ஸிமம் ஷாப்பிங் பண்ணுவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிருக்கான ஜாக்கெட்ஸ்லாம் நிறைய விதவிதமாக விற்பாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் 150, 225 இந்த மாதிரி பல ரேட்டில் ட்ரெஸ் இருக்குது. பேம்பூவில் செய்த நிறைய அந்த சேர் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 25, 50 பல ரேட்டில் இருக்கும். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பேம்பு சேரு, மூங்கிலில் செய்யப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த கடையில் இருந்துச்சு. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்குமே ஒரு ஃபங்க்ஷன் போடுற மாதிரியான பார்ட்டி வேர் வேணுமா இல்லை வீட்டுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ், இந்த மாதிரி எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுமே இங்கே ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்குது. ஆனால் நம்ம ஃபுல்லாகவே சுற்றி தேடி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸாக அவங்களுக்கு கிடைக்கும். 250, 300 டாப்ஸு, நைட் பேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 150. ஸோ நிறைய கடைகள் இருக்கிறனால உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் இங்கே போன டைம்லையுமே கிட்டத்தட்ட ஈவினிங் தான் போனேன். அப்போவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். ஆனால் ஃபுல்லாகவே அந்த இடம் ஒன் வே டிராஃபிக்காக இருக்கும். நீங்கள் ரேட் கூட கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி இந்த அவங்கள்ட்ட வாங்கலாம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு இருக்கிற ஏரியா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இந்த ட்ரெஸ் ஐட்டம்ஸ், வீட்டுக்கு போகிறது வெளியே போடுற மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும் இங்கே. நீங்கள் ரைட் சைடில் தூரமாக பார்த்தீங்கன்னா அந்த சிவாஜி நகரில் இருக்கிற அந்த ஆர்சி சர்ச் தெரியும். ஸோ பெங்களூரில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த இடம் நல்லாவே தெரியும். ஏன்னா சிவாஜி நகர்னாவே ஷாப்பிங் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அது. இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு அதை பைக்கில் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன்.
ஒவ்வொரு கடையாக போயிட்டு நம்ம போயிட்டு ரேட்லாம் கேட்டு போட்டாச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய சம்பவமாக இருக்கும். எனக்கு அவ்வளோ நேரம் டைம் இல்லை. ஸோ வந்துட்டு ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அங்கே இருக்கிற கடைகளை காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கே ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். பெங்களூர் போனாவே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குது. இப்போது டூரிஸ்ட் ஸ்பாட்னு பண்ணால் பக்கத்தில் எதுவுமே கிடையாது, ரொம்ப தூரத்தில் தான் போனோம். ஆனால் ஷாப்பிங் பண்ணுறதுக்குன்னா ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. அங்கே ஒரு முஸ்லீம் மாஸ்க் ஒன்று இருக்குது, முஸ்லீம் பள்ளி ஒன்று இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஏதாவது கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை பார்க் பண்ணுறதுக்கான வசதிகள் அங்கே நிறையவே இருக்கும். அந்த சிவாஜி நகரில் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிவாஜி நகரில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா மெஜஸ்டிக்லேருந்து சிவாஜி நகருக்கு பஸ் எப்போவுமே கிடைக்கும். அங்கே சிவாஜி நகர் வந்துட்டோம்னா அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த சர்ச்சோட டாப் தெரியும். ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு சிவாஜி நகர் ஷாப்பிங் ஏரியா தான். உங்களுக்கு ஸ்ட்ரீட்லேயே நிறைய ஷாப் இருக்கும், அது இல்லாமல் கடைகளுமே நிறைய இருக்கும். இப்போ நான் அதை வந்துட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு பைக்கில் சுற்றி காமிக்கிறேன். ஸோ ஏரியா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ பேம்பூ ஷாப்பு மூங்கிலில் இருக்கிற நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கலாம். லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி கடைகளாக தான் இருக்கும். இங்கே எப்படின்னா நம்ம சில விஷயங்கள் விலை கேட்காம இருக்கிறது நல்லது. ஒருவேளை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சில கடைகளில் வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நெகோஷியேட் பண்ணிவிட்டு வாங்கலை அப்படின்னா கோவப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப முன்னாடி ஒரு வாட்டி நான் ஷாப்பிங் போன டைமில் ஒரு ப்ராடக்டை பேசிட்டு கடைசியில் வாங்கலை. அவங்க பண்ண அந்த பிஹேவியரே கொஞ்சம் பயங்கரமாக வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு பார்கெயின் பண்ணலாம். ஸோ வேண்டாம் அப்படின்னா சும்மா பார்த்துட்டு போகிறது நல்லது. இந்த இடத்துல அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைட்லேயும் போகலாம், ரைட் சைட்லேயும் போகலாம். லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கேயுமே நிறைய ஷாப் இருக்குது. இங்கே எப்படின்னா நிறைய ட்ரெஸ்ஸுக்காக நிறைய கடைகள் ஒரு சைடில் இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த வெட்டிங்காக யூஸ் பண்ணுற அந்த கவுன், இந்த மாதிரியான அந்த லேடிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ மாப்பிள்ளைக்கு யூஸ் பண்ணுறதும் பொண்ணுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த கவுன் நிறையவே கிடைக்கும். அப்புறம் மாப்பிள்ளைக்கு யூஸ் பண்ணுற அந்த ட்ரெஸ் காஸ்டியூமே இங்கே நிறையவே கிடைக்கும். அப்புறம் நம்ம விண்டோஸ் கர்டன்ஸ்க்கான அந்த நம்ம கர்டன் போடுவோம்ல, அந்த விண்டோ கர்டன், அதுக்கான துணிகளுமே நிறையவே கிடைக்கும், கர்டன்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம செருப்பு வாங்கணும்னா அதுக்கு ஃபுல்லாகவே ஒரு ஏரியா ஃபுல்லாக செருப்பு கடையாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன மாடல் வேணும் எல்லாமே அங்கே ஈஸியாக கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த வெட்டிங் ஷூட் நிறையவே இருக்கும். போக போக கடைகள் போயிட்டே இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் நடந்து நம்ம பார்க் பண்ணிட்டு கவர் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் நடக்கணும் நீங்களே நினச்சி பாருங்க. ஸோ பார்ட்டி வேர் ட்ரெஸ் நிறையவே கிடைக்கும். சூட் கேசஸ் வாங்கணும், பேக் வாங்கணும், பேக் பேக்கு. இதான் நான் சொன்ன அந்த செருப்பு கடைகள், ஏகப்பட்ட அந்த செருப்பு கடைகள் நிறையவே இருக்கும். வரிசையாக பார்க்குறது எல்லாமே அந்த செருப்பு கடை தான். இங்கே எல்லாமே ரொம்ப கம்மியான விலையிலேருந்துமே இருக்கும். 50 ரூபா 100 ரூபாலேருந்து செருப்புகள் நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரோட்டுக்கு இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறீங்க, பட் ஆனால் அந்த ரோடு ஃபுல்லாகவே ஒன் வே எல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் வெஹிக்கிளில் போனால் பார்த்துக்கங்க. ஸோ பேக் கடைகளுமே நிறையவே இருக்குது. ஸோ பெங்களூரை சுற்றியுமே நிறைய ஷாப்பிங் ஏரியா இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய வித்தியாசமான கல்ச்சர் எல்லாமே நீங்கள் பெங்களூரில் பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னா மேக்ஸிமம் தமிழ் மலையாளிஸை பார்க்கலாம், ஹிந்திஸ், நார்த் இந்தியன்ஸ் நிறைய பார்க்கலாம். பட் அதே இது நீங்கள் பெங்களூரில் போனீங்கன்னா நிறைய மக்கள் தமிழ் பேசுகிறாங்க. ஆனாலுமே கன்னடாவுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த மக்கள் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் வித்தியாசமான நிறைய கல்ச்சர் மக்களை நீங்கள் பார்க்கலாம். விதவிதமான பழக்க வழக்கங்கள் கொண்ட மக்களை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு மல்டி கல்ச்சுரல் ஸ்டேட்டுன்னு சொல்லலாம் கர்நாடகா. அங்கே இருக்கிற
பர்டிகுலராக பெங்களூர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது. ஆக்சுவலாக இந்த சிவாஜி நகர் பக்கத்தில் நிறைய முஸ்லீம் ஏரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த ஃபர்தா போட்ட நிறைய லேடிஸ் பார்த்தேன். ஸோ மேபி அது மேக்ஸிமம் முஸ்லீம் மக்கள் தான் நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சிவாஜி நகர் சர்ச்சுக்குமே நிறைய பேர் வருவாங்க. நான் நிறைய முஸ்லீம்ஸும் உள்ள வரது பார்த்துருக்கேன், ஹிந்துஸ் வரதும் பார்த்துருக்கேன். ஸோ பல விதமான மக்களுமே வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு வராங்க. அது பார்க்குறதே கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஷாப்பிங் ஏரியா தான் எல்லாமே. 150, 215 ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்குது. இப்போ டிஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் பார்த்தேன். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கடைகள் தான். இது இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கான ஃபுட்டு விற்கிற கடைகளுமே நிறைய கடைகள் அந்த பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்படி நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ பெங்களூரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான முதல் ஏரியா நான் சிவாஜி நகர் போனேன். ஸோ இது மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ டெய்லி ஒரு ஏரியாவில் போயிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஏரியா பெங்களூரில் இருக்கிற அந்த சிவாஜி நகர் ஷாப்பிங் ஏரியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஜாக்சன் வெஸ்லி. பாய்.